கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த யூடியூப் சேனல் வாயிலாக என்னையும் கர்த்தர் என்னுடைய ஜீவனுள்ள சாட்சியை தெரிவிப்பதன் மூலமாக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் பெயர் புஷ்பஷீலா. நான் பட்டாபிராமிலிருந்து வருகிறேன். நான் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவள். என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாயார், என்னுடன் உடன் பிறந்த ஒரு சகோதரி, ஒரு சகோதரன். எங்களுடைய குடும்பம் 5 பேரை கொண்டது. பிறப்பால் கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவளாக இருந்ததினாலே எங்கள் அப்பா மிகவும் கண்டிப்பாகவே எங்களை கிறிஸ்துவத்திலே எங்களை வழி நடத்தி வந்தார். நாங்கள் வேதம் வாசிப்பதிலும் ஆலயத்துக்கு செல்வதிலும் எல்லாவற்றிலும் எங்களை கண்டிப்பாக வளர்த்ததினாலே நாங்கள் கிறிஸ்துவத்திலே நாங்கள் வளர்க்கப்பட்டோம். நாங்கள் ஏசிய திருச்சபை புருஷவாக்கத்திற்கு போகணும். நான் 11ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் ஆண்டவரை என் சொந்த இரட்சகராக தெரிந்து கொண்டு முழுக்க ஞானஸ்தானம் பெற்றேன். இப்படியாக என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் ஒரு காலங்கள் சென்ற பின்பு நான் வேலைக்கு போக ஆரம்பித்ததற்கு பிற்பாடு நான் உலகத்தில் இருக்கும்போது நான் உலகத்தவளாகவும், ஆலயத்தில் இருக்கும்போது ஆலயம் ஊழியம் அப்படியாக இருந்தேன். நான் என் ரட்சிக்கப்பட்ட நாட்களுக்கு பிறகாக ஆண்டவர் என்னை ஊழியத்திலும் பயன்படுத்தி கொண்டு வந்தார். சிறுவர் ஊழியம், வாலிபத்தின் மத்தியிலே சிறு ஊழியங்களை நான் செய்து கொண்டு வந்தேன். ஆலயத்திலும் சிறு சிறு ஊழியங்களை நான் செய்து கொண்டு வந்தேன். ஆனாலும் உலகம் எனக்குள்ளாக இருந்து கொண்டு இருந்தது. நான் என்னுடைய கல்லூரி வகுப்புகளை படித்து முடித்த பிற்பாடு என்னுடைய குடும்பத்திலே எனக்கு திருமணம் பார்க்க வேண்டும் என்று நிர்ணயித்து திருமணம் வரன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் என் தகப்பனாரிடம் ஒரு சிறு நிபந்தனைகளை நான் வைத்திருந்தேன். என்னுடைய தகப்பனார் திருநெல்வேலியை சார்ந்தவராக இருந்ததினால் எனக்கு அவர் ஒரு மகனை திருநெல்வேலியிலிருந்து எடுத்து கொண்டு வர வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணியிருந்தார். ஆனால் என் தகப்பனாரிடம் வைத்த நிபந்தனை, சென்னையில் ஒரு மகன் நான் இங்கே ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று நான் ஒரு நிபந்தனை வைத்திருந்தேன். அதன்படியாக எனக்கும் என் தகப்பனாருக்கும் சிறு சிறு மனஸ்தாபங்களும் வரும். 2014ஆம் ஆண்டு இப்படியாக நான் இப்படி உலகமும் சபை கிறிஸ்தவம் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே 2014ஆம் ஆண்டு என் தகப்பன் எனக்கு ஒரு மகனை நிர்ணயம் பண்ணியிருந்தார். அவரெல்லாம் முடித்து வைத்துவிட்டு என்னிடம் சொன்னார், நான் அந்த மாப்பிள்ளையானவர் திருநெல்வேலியை சார்ந்தவர். நான் அதற்கு ஒற்றுக்கொள்ளவில்லை. ஏனால் நான் ரொம்ப பிடிவாதம், எனக்குள்ளாக அநேக பிடிவாதங்கள், அநேக ஒரு சில மாற்ற முடியாத காரியங்கள்லாம் இருந்தது. என்னுடைய தாமிய மாமன்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் செய்து, நானும் எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ என் மகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிற்பாடு நானும் ஜனவரி 2014 செப்டம்பர் வரை நானும் என் தகப்பனாரும் பேசி கொண்டதே கிடையாது. இப்படியாக நான் கிறிஸ்துவத்தில் வாழ்கிறேன், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் எனக்குள்ளாக ஒரு பிடிவாதம், ஒரு வைராக்கியம், ஒரு தகப்பனிடமே பேச முடியாத ஒரு காரியங்கள் எல்லாம் இருந்தது. 2014 செப்டம்பரிலே ஆண்டவர் என்னை மறுபடியுமாக என்னுடைய பேக்ஸ்லைடிங் லைஃப்பில் இருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு சந்திப்பை ஏற்படுத்தும் வண்ணமாக எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. நான் அந்த டைமில் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, நான் ஒரு பப்ளிஷிங் கம்பெனியில் மார்னிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவினிங் MIT இன்ஜினியரிங்கில் பிஜி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் முடித்து வீட்டுக்கு வரும்போது அரௌண்ட் 11 o'clock 11:30 இருக்கும். என்னோடய தம்பி தான் என்னை பிக்கப் பண்ண வருவாங்க. நாங்கள் இப்படி ஒரு நாள் 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி நைட்டு இரவு வேலையிலே நாங்கள் இறங்கி என்னோடய தம்பி வெயிட் பண்ணி என்னை பிக்கப் பண்ண வரும்போது நாங்கள் ஒரு யூடர்னில் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். யூடர்னில் வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, ஒரு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் எங்களோட வெஹிக்கலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹிட் பண்ணாப்புல. நான் ரொம்ப கேஷுவலாக, ஏன்னா அது நாங்கள் ரெகுலராக போயிட்டுருக்கிற பிளேஸ் அப்படின்றதுனால ரொம்ப கேஷுவலாக உட்காந்துட்டு இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா, அந்த ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பைக்கில் ஹிட் பண்ணும்போது நான் எதிர்பார்க்கல, நான் என்னோடய தம்பியோ பைக்கையோ நான் ஹோல்ட் பண்ணல. அப்படி இருந்த சுச்சுவேஷனில் என்ன ஆச்சுன்னா, ஹிட் பண்ண ஸ்பாட்லேயே நான் பைக் நின்றுட்டு இருந்த அந்த யூடர்ன் பாயிண்ட்லேருந்து அந்த ரோடோட நெக்ஸ்ட் அதர் சைட் ஆஃப் த கார்னரில் அப்படியே தூக்கி வீசப்பட்டேன். தூக்கி வீசப்பட்டது மட்டும் இல்லாமல் என்னுடைய தலை பவுன்ஸ் பண்ணுற மாதிரி 2 times ரோடில் பவுன்ஸ் ஆச்சு. பவுன்ஸ் ஆனப்போ என்ன ஆச்சுன்னா, என்னுடைய சுயநினைவை நான் இழந்து விட்டேன். என்னுடைய தம்பி பிக்கப் பண்ண அவங்களுக்கு ஒரு சிறு காயங்கள் ஏற்பட்டது. நான் சுயநினைவு இல்லாமல் இருக்கிறதினாலே
என்னைய மறுபக்கம் வந்து தன் காலிலே கிடத்தி கொண்டு என்ன ஆனது பார்க்கும்போது அங்கே இருந்த கடைகளில் இருந்தவர்கள் எல்லாம் சில உதவிகளை செய்து எனக்கு நினைவு கொண்டு வர பார்த்தார்கள். ஆனால் சுயநினைவு அவ்வளவாய் வந்த மாதிரி தெரியல. நான் ஒரு சின்ன கான்ஷியஸ் லைட்டாக முழிப்பு மட்டும் ஏதோ பண்ணியிருக்கேன் போல இருக்குது. அப்போ வந்து தம்பி கேட்டிருக்காங்க என்ன பண்ணோன்னா என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டேன். ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்க நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா செரிப்ரல் மெடுலா ஆப்லிங்கேட்டா அந்த பேக் சைடு இந்த சைடு சென்டர் ஆஃப் த பார்ட்டில் வந்து எனக்கு ஹிமரேஜ் இருக்குது, பிளட் கிளாட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோடய கான்ஷியஸ் கிடையாது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். ஆனால் என்னோடய பிரெயின்லேருந்து ஃப்ளூயிட்ஸ் வந்து வாமிட்டிங்காக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இமீடியட்டாக ஃப்ளூயிட்ஸ் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்றதுக்காக வாமிட்டிங் டேப்லெட்ஸ் எனக்கு ஃபுல்லாக கொடுத்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது டாக்டர் சொன்னாங்க கான்ஷியஸ் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த மிட் நைட்லேயே ஸ்கேன்லாம் பண்ணும்போது கிளாட் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ஆனால் அப்பா வந்து எனக்காக நாங்கள் 8 months பேசாமல் என் வைராக்கியத்தில் இருந்திருக்கேன். அப்பா வெளியில் இருந்துட்டு எனக்கு மகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ஆண்டவர் வந்து மிராக்கிளாக அவங்க வந்து எனக்கு கொடுத்த டைமிங் வந்து அவங்க நினைவுக்கு வந்தால் தான் நாங்கள் எதுவாக இருந்தாலும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து ஆண்டவர் அந்த மிட் நைட்டில் 2 o'clock ஐ வாஸ் இன் கான்ஷியஸ். நான் ஹாஸ்பிட்டல் நர்ஸ் கிட்ட கேட்டேன் நான் எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு. ஆண்டவர் வித்தின் ஒரு இந்த ஆக்சிடெண்ட் நடந்தப்போ 11:30 ஒரு 2:30 3 o'clock ஆண்டவர் எனக்கு கான்ஷியஸ் கொடுத்துட்டாரு. ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி என்னை அவர் சித்தத்திற்காக ஏற்படுத்தி வைத்திருந்ததுனால அந்த பீரியடில் எனக்கு இமீடியட்டாக கான்ஷியஸ் கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு அதனால் எந்த ஒரு பிரச்சனை சிறு சிறு பிரச்சனைகள் அதுக்கு பிற்பாடு இருந்தாலும் ஆண்டவர் என்னை அதன் பின்னாடி ஜீவனுள்ள சாட்சியாக வைத்திருக்கிறார். அதன் பிற்பாடு எனக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் டிஸ்சார்ஜ் பண்ணி நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப நாய்ஸியாக கேட்க முடியாது. ஒரு சில மாதங்கள் ஒரு சில வருடங்கள் நான் அப்படியாக கஷ்டப்பட்டேன். ஸ்மெல்லிங் சென்ஸ் இல்லாமல் இருந்தேன். ஆண்டவர் ஆனால் என்கிட்ட ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் அந்த ஹாஸ்பிட்டலே நான் வந்து ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் அறிக்கையிட்டேன். அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்கள் அப்பாவை பார்த்து நான் சாரி சொல்லி அப்புறம் நான் என்னுடைய எல்லா பேக் ஸ்லைடிங் நான் கொண்டு வந்த வைராக்கியம் அட்ஜஸ்ட் பண்ணாத தன்மைகள் எல்லாவற்றையும் நான் அந்த ராத்திரியிலே ஹாஸ்பிட்டலே நான் எல்லாத்தையும் விட்டு அதுக்கு பிற்பாடு நான் ஒரு நாளும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்ட பாதையிலே நின்று கொண்டு இருக்கிறேன். பிற்பாடு நான் ஏசிய சபையிலும் சிறுவர் ஊழியம் மற்றும் அதற்கு பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரை நீங்கள் நடத்தணும், உங்களுடைய சித்தத்திற்கு நேராக நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நான் ஒப்புக் கொடுத்தேன். ஆண்டவர் அது நிமித்தமாக எனக்கு ஒரு ஊழிய குடும்பத்திலே எனக்கு ஒரு மருமகளாக என்னை வைத்து இம்மட்டும் நடத்தி வருகிறார். இம்மட்டும் என் ஆண்டவர் முன்குறித்து பாதையிலே ஜீவனுள்ள சாட்சியாக வைத்திருக்கிறார். இதுவரை ஆண்டவர் என்னை ஜீவனுள்ள சாட்சியாக நடத்தி வந்தார். ஆண்டவர் இந்த சாட்சியின் தருணத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாயிருப்பதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு சகோதரிகளுடைய சாட்சி உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். அப்படியே உங்களுக்கும் இப்படிப்பட்ட உயிருள்ள சாட்சிகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். எங்களோடு தொடர்பு கொள்ளும் போது இந்த சாட்சிகளை வெளியே கொண்டு வருவதற்கு அது உதவியாயிருக்கும். தொடர்ந்து நீங்கள் இப்படிப்பட்ட உயிருள்ள சாட்சிகளை கேட்பதற்கு எங்கள் ஜெகவானிசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். எங்கள் ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.